கல்லூரி மாணவி பாலியல் பலாத்காரம் செய்த குற்றவாளிகளை தூக்கிலிடக் கோரி காங்கிரஸ் மனித உரிமைத்துறை சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோவை விமான நிலையம் பின்புறம் கல்லூரி மாணவி கூட்டு பலாத்காரம் செய்த குற்றவாளியை தூக்கிலிட வேண்டும் கோரிக்கை வைத்து தமிழ்நாடு காங்கிரஸ் மனித உரிமைத்துறை சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் மனித உரிமைத்துறை மாநில செயலாளர் இமயம் ரெஹமத்துல்லா தலைமையில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மாநில செயலாளர் இமயம் ரெஹமத்துல்லா, குற்றவாளிகள் இதுபோல சமூக விரோத செயலில் ஈடுபடுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், இந்த விவகாரத்தில் கோவை மாநகர் காவல்துறை மற்றும் தமிழக முதல்வர் உத்தரவின் பேரில் குற்றவாளியை பிடித்ததற்கு நன்றி தெரிவித்தனர். கல்லூரி மாணவியை பாலியல் சீண்டல் செய்த குற்றவாளிகளை தூக்கிலிடு. கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக கோவையில் மாணவியை கூட்டு பாலியல் சீண்டல் செய்த குற்றவாளிகளை ஒரே இரவில் கைது செய்து நடவடிக்கை எடுத்த கோவை மாநகர காவல் ஆணையாளர் அவர்களுக்கும் தமிழக அரசுக்கும் காவல்துறையைச் சேர்ந்த அந்த 7 தனிப்படையைச் சேர்ந்த விரைந்து நடவடிக்கை எடுத்த அதிகாரிகளுக்கும் கோவை மக்கள் சார்பாகவும் காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மட்டுமல்லாது இது வட மாநிலம் கிடையாது, இது தமிழ்நாடு. இங்கே பாலியல் சீண்டல் யாரு செய்தாலும் அது எவராக இருந்தாலும் பாருங்க, ஒரே இரவுல தமிழக முதல்வர் அந்த சட்ட ஒழுங்கு சீரா இருக்கணும்னு ஒரே இரவுல ஆர்டர் போட்டு குற்றவாளிகளை கைது செய்து தூக்கிலிட வேண்டும் என்பதுதான் இந்த கோவை மக்களின் கோரிக்கை, எங்களது கோரிக்கை. இதன் மூலம் கோவை மக்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டுள்ளனர். ஏன் அப்படின்னா, கோவையை பொறுத்தளவு பல தரப்பட்ட மாநிலங்களிலிருந்தும் ஊர்களிலிருந்தும் கல்லூரி மாணவர்கள், ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் 2வது இடமா இருக்கிற கல்லூரி ஜாஸ்தியாக இருக்கிறது கோவை மாநகரம். அப்போ நிறையா அந்த பெற்றோர்கள் ஒரு நம்பிக்கையோடு அனுப்பிச்சி விட்றாங்க. அப்போ இது போன்ற தவறான நபர்கள் இது போன்று செய்வதனால் அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஆகவே காங்கிரஸ் கட்சியின் சார்பாகவும் காங்கிரஸ் மனித உரிமைத்துறையின் சார்பாகவும் கோவை மக்களின் சார்பாகவும் முதல்வருக்கும் கோவை மாநகர காவல் ஆணையாளர் திரு சரவண சுந்தர் சார் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.